அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிஜிபே லைட்டில் வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் எனேபிள் ஆகிருக்கு. சரிங்களா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ டிஜிபே லைட் இப்போ நீங்கள் லாகின் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் ஆகிடும். சரிங்களா, லாகின் ஆனோடனே மணி ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணுங்கள். மணி ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் இங்கே இருக்குது, கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலட் 2ல் நம்ம அமௌண்ட் இருக்கும். சரிங்களா, வேலட் 2 அக்கௌண்ட்டை வந்து வேலட் 1க்கு நம்ம மாற்றணும். வேலட் 1க்கு மாற்றினா தான் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ வேலட் 2ல் இருக்கிற அமௌண்ட் எப்படி வேலட் 1க்கு மாற்றுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, வேலட் ட்ரான்ஸ்ஃபர் போய்க்கோங்க. வேலட் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு செக் டிவைஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கேப்சர் பயோமெட்ரிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட கைரேகை வைக்க சொல்லும். உங்கள் கைரேகை வச்சு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து வேலட் 2ல் இருக்கிற அமௌண்ட்டை வேலட் 1க்கு மாற்றிடலாம். இங்கே வந்து எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. வேலட் 2ல் வந்து மினிமம் ரூ. 100 இருக்கணும். வேலட் 1லையும் வந்து மினிமம் ரூ. 100 இருக்கணும். இப்போ வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிட்டேன், இன்ஸ்டண்ட்டாக வந்து வேலட் 2லேருந்து வேலட் 1க்கு மாறிடும். சரிங்களா, இவ்வளோ தான் மணி ட்ரான்ஸ்ஃபர். இப்போ வந்து இந்த வேலட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃபோன் நம்பர் கொடுக்கணும். முன்ன வந்து ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபோன் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் மட்டும் வச்சு. இப்போ ஃபோன் நம்பரும் ஆதார் கைரேகை நம்ம அப்டேட் பண்ணணும். வர கஸ்டமரோடது ஆதார் கைரேகை. சரிங்களா, இது வரைக்கும் இல்லாத ஒரு கஸ்டமரோட ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் ஒரு எரர் காட்டும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஆல்ரெடி இது இருக்கிறதுனால ஜஸ்ட் ஆதார் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரை டைப் பண்ணுறோம். சரிங்களா, ஆதார் நம்பரை டைப் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் பேர் வந்துட்டு நார்மலாக புது கஸ்டமருக்கு பேர் இருக்காது. சரிங்களா, அது பழைய கஸ்டமர்னால பேர் இருக்குது. புது கஸ்டமர்னால் உங்களுக்கு ஆதார் நம்பர் அடிச்சுட்டு பேர் அடிச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி, அந்த கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிவைஸ் வந்துட்டு பயோமெட்ரிக் வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். செக் டிவைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செக் டிவைஸ் கொடுத்துட்டு டிவைஸ் கனெக்ட் வந்து ஓகேன்னு சொல்லிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பணம் அனுப்பு வந்தவரோட கைரேகையை வைக்க சொல்லிவிடுங்க. சரிங்களா, கைரேகை வச்சிங்க அப்படின்னா கேப்சர் ஆகிடும். சரிங்களா, இப்போ கேப்சர் ஆகிடும். கேப்சர் ஆனதுக்கப்புறம் புது ஐடி கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர்னு வரும். இது ஆல்ரெடி இருக்கிறதுனால அப்டேட் மட்டும் கொடுத்துக்கலாம். அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ரெஜிஸ்டர் கொடுத்தாலோ அப்டேட் கொடுத்தாலோ ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சரிங்களா, அந்த ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இது லாகின் வந்து ஓப்பன் ஆகிடும் அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு. சரிங்களா, இப்போ வந்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சரிங்களா, அங்கே வந்து உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால ட்ரான்ஸ்ஃபர்னு வரும். சரிங்களா, ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தீங்க போதும், அமௌண்ட் போயிடும். இல்லை புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் பேஜ் வராது. சரிங்களா, டேரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆடு கொடுத்துருங்க. சரிங்களா, ஆடு கொடுத்துட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. புதுசாக இருக்காங்க அப்படின்னா இதில் டைப் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோன் நம்பருக்கு 25,000 அனுப்பலாம். சேம் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு 50,000 அனுப்புனா 2 ஃபோன் நம்பர் 2 ஆதார் வச்சு 50,000 நம்ம அனுப்பிக்கலாம். சரிங்களா, இதை கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தேன், ஆடு கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. என்ன பேங்க்குன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு வந்துட்டு நீங்கள் அதை டிஃபால்ட்டாக இருக்கிறத விட்டுருங்க. சரிங்களா, விட்டுட்டு பேனில் இருக்கிற மாதிரி இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி பேர் போட்டாலும் சரி, நார்மலாக பேர் போட்டிங்கனாலும் சரி, அதே வந்து உங்களுக்கு காட்டிடும். பேனில் இருக்கிற மாதிரி இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி பேர் வந்து உங்களுக்கு காட்டும். இதில் ஃபோன் நம்பர் வந்து மேண்டட்டரி கிடையாது. சரிங்களா, மேண்டட்டரியே போட தேவையில்லை. வெரிஃபை பெனிஃபிஷரி மட்டும் கொடுத்துருங்க. வெரிஃபை பெனிஃபிஷரி கொடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கு இன்ஸ்டண்ட்டாக ரூ. 1 போகும். உங்கள் ஓடிபி போனதுக்கப்புறம் ரூ. 1 போகும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து வெரிஃபை கொடுத்தாச்சு. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நீங்கள் வாங்கி இதில் என்ட்ரி பண்ணிவிடுங்க. அந்த கஸ்டமருக்கு வர ஓடிபி வாங்கி நீங்கள் என்ட்ரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன், கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு ரூ. 1 போயிடும். சரிங்களா, ரூ. 1 போனதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில் வந்து ஆட் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் இதில் போட்டுட்டு அனுப்பிச்சுட்டுக்கலாம். கஸ்டமருக்கு எவ்வளோ அனுப்பணுமோ அதை அனுப்பிக்கலாம். ஒவ்வொரு 5,000த்துக்கும் ஒரு ஓடிபி நீங்கள் போடணும். சரிங்களா, ஒவ்வொரு 5,000த்துக்கும் கட்டாயம் நீங்கள் ஒரு ஓடிபி போடணும். சரிங்களா, பே கொடுத்துருங்க. பே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு அமௌண்ட் போய் கிரெடிட் ஆகிடும். சரிங்களா, இதில் வந்து உங்களுக்கு 13 ரூபா கட் ஆகும். சரிங்களா, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துட்டு போகும். அதான் ஃபைனல் ஓடிபி. அது போனோடனே அமௌண்ட் வந்து அவர் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகிடும்.
இப்போ வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து அவருக்கு போயிடும். சரிங்களா? இது வந்து ரூ. 13 கட் ஆகும். இதில் வந்து ரூ. 7 திரும்ப உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். 7 கிரெடிட் ஆகிடும். இதை எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. இந்த டிஜிபே லைட் வந்து கொஞ்சம் இப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. 5000 ஒன்ஸ் ஓடிபி போகிறது மட்டும் தான் கஷ்டம். மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் டிஜிபே லைட்டில் பண்ண முடியுமோ கொஞ்சம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டெய்லி எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க ரிப்போர்ட் அனுப்புகிறேன். சரிங்களா? தேங்க்யூ.